இருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர், எவ்வளவு பாரம் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பாரங்களிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ தீமைகள் நமக்கு செய்ய நினைத்தாலும் அந்த தீமைகளை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. அவருக்கே துதி செலுத்துவோம். நம்முடைய இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம இருதயத்தை என்ன பண்ணலாம்? அவர் கையில் கொடுத்துடலாம். கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை லைட் வேண்டாம் எனக்கு, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் யாருக்காவது தெரியுமா? வருஷத்தின் வாக்குத்தத்தம் சரி போகட்டும். உபாகமம் 28. கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை எழுவார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தான் நான் ஈஸ்டருக்கு முந்தின நாள் வைத்து ஜெபித்தேன். ஆண்டவரே, குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். இந்த லைட் வேண்டாம் எனக்கு, ஏன்னா இந்த கண்ணு தான் ரொம்ப டேமேஜ், கண்ணு எரியுது. தேங்க்யூப்பா. உபாகமம் 28:8 வாசிக்கப்பட்டது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஸ்டெப் பை ஸ்டெப் வாசிமா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதை வைத்து நான் குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து, ஆண்டவரே, நீர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். ஜனவரி மாதத்தில் இருந்து ஒரு குறைவும் நான் காணவில்லை, ஒரு குறைவும் எனக்கு வரவில்லை. என்னையும் என்னை சார்ந்தவர்களுக்கும் யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் நான் வேலைக்கிழமை நான் கேட்குறேன் இயேசுக்கிட்ட, ஏசப்பா நீங்கள் எனக்கு ஒரு சிலிண்டர் ஏற்பாடு பண்ணுங்க ஏசப்பான்னு கேட்டேன். அவ்வளோ பணம் 3000 ரூபாய் 3500 கொடுத்தலாம் என்னால் வாங்க முடியாது. என்னிடத்துல இருந்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டேன், என்கிட்ட இல்லைப்பான்னு சொல்லிட்டு கேட்டேன்.
பட் இதை சாட்சியாக தான் சொல்லுறேன். அப்போது ஆண்டவர் ஒரு 1/2 hour தான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே 1/2 hourக்குள்ளார ஒரு 1/2 சிலிண்டர் இருக்குமா, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாளைக்கு நான் கஞ்சி செய்ய போகிறேன்னு. நீங்கள் செய்கிற அந்த புண்ணியத்தில் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று அந்த சிலிண்டரை இலவசமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த சிலிண்டரை ஏன் சாட்சி கொடுக்கிறேன் என்றால், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 40 நாட்கள் உபவாசம், 40 நாட்கள் ஜெபம், அதற்கு பிற்பாடு தான் இந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கிறார்கள். அந்த வார்த்தை ஆமென் என்று நமக்கு பலிக்கிறது, ஆமென் என்று நமக்கு பலிக்கிறது. அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்த உடனே எனக்கு கர்த்தர் என்னிடத்தில் பணம் இருந்து வாங்க முடியவில்லை என்று சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் எனக்கு இலவசமாக கொடுத்தார். எனக்கு மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கா. என்னவா உன் களஞ்சியங்கள் எல்லா வேலையும் நீ எந்த வேலை செய்தாலும் சரி, அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே. அந்த சிலிண்டரால் வெள்ளிக்கிழமையும் சமைச்சோம், சனிக்கிழமையும் சமைச்சோம், ஞாயிற்றுக்கிழமை பிரியாணியும் சமைச்சு முடிச்சு நேற்று தினத்தில் அது காலி ஆகி விட்டது. கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த கொஞ்சம் சிலிண்டரு நமக்கு இத்தனை நாட்கள் வர கிருபை பாராட்டினார் கர்த்தர். அவருடைய மகா பெரிய இரக்கம், மகா பெரிய தயவு. அதனால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. புலம்பனம்னா அது இல்லாமையே போயிடும். நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வாசியுங்கள். இந்த தினத்திலே உங்களுக்கு கர்த்தர் அதிசயத்தை நடத்த போகிறார். என்ன பண்ண போகிறாரு? அதிசயமான காரியத்தை நடத்த போகிறார். உபாகம் 32:40 வாசிங்க. என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் இன்னொரு முறை வாசிங்க. 32:40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு கரங்களை தட்டி, ஆண்டவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். கர்த்தர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சாகவில்லை, ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காய் ஜீவன் விட்டவர், எனக்காக மரித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஒரு விசையாக வாசிப்போம். 32:40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? நேற்று செய்த அற்புதம், இன்னைக்கு செய்த அற்புதம், நாளைக்கும் அவர் மாறாதவராக இருக்கார். நாளைக்கும் உனக்கு அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. கலங்காத, கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உனக்காபாலா ஷதா ரஹது நமஹந்துருபி கபரபா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ அவருடைய
சன்னிதானத்தில் வந்து முழங்கால் படியிடும்போது உனக்காக அவர் யாவை செய்து முடித்தவர், உனக்காக அவர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிறது ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நீ கொடுத்து 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 உன் வீடு நிரம்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன் வீடு நிரம்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அதுக்கு தான் நீ கொடுக்குறியே தவிர, நீ ஒரு தங்கத்தை கொடுத்தினா 1 கிராம், கர்த்தர் 100 கிராம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நாட்களிலே சில பொருட்களை நான் என் ஊழியக்காரருக்கு கொடுத்தேன், என் கணவருக்கு தெரியாமல். ஆனால் கொடுத்தது அத்தனையுமே என்னிடத்தில் வந்துவிட்டது. ஒன்று தான் கொடுத்தேன், ஒன்று தான் கொடுத்தேன். என் தேவன் தங்கத்தை எனக்கு மறுபடியுமாக நிறைவாக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இவங்களால முடியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கொடுக்கும்போது எம்மளாலையும் முடியும்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வாரம் முழுவதுமாக 3 மெசேஜ் எடுத்து வச்சேங்க. எனக்கு நிறைவு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் எடுத்தேன், 2வது ஒரு மெசேஜ் எடுத்து வச்சேன், அது எனக்கு நிறைவாகவே இல்லை. 3வதாக ஒரு மெசேஜ், சபையை ஆசீர்வதித்து பேசு என்று கர்த்தர் சொன்னார். அதற்காக சபையாரை விசுவாசியை ஆசீர்வதின் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினது நிமித்தம் இந்த வார்த்தைகளை எடுத்தேன். தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கப்பட்டதான வார்த்தை 32:40 வாசிங்க. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் வானத்துக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, அவர் நமக்காக கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்காக ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் எனக்காக ஜீவிக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 32:36 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது. 32:36 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயின் என்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுவார். அல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு யாருமே இல்லை. அவங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பரிதாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நினைக்கலாம், இவனுக்கு யாரும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், யாரும் இல்லை, கேட்பார் மேய்ப்பார் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாய், எதற்காக நீ அர்ப்பணிக்கப்பட்டாய், அதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கான். உனக்கு வேணும்னா உன்னை குறிச்சதான என்ன, நம்ம எப்படி நம்முடைய ஆசீர்வாதம் எப்படின்னு தெரியாமல் ஒப்பு கொடுத்திருப்ப. ஆனால் நீ யார் என்பதை கர்த்தர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அதுக்கு தான் அவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை மதியம் நான் ரூத்துடைய அம்மாவை பார்க்க போகும் பொழுது அவர்கள் சொல்லிவிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு. எனக்கு ஆண்டவர் போன மாதத்தில் அவங்க வீட்டுக்கு போகும்போது சொன்னார், அவங்க வயிற்றில் தேள் போல ஒரு பிரச்சனை இருக்குது, தேள் கொடுக்கு போல இருக்குது. நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஆனால் எனக்கு மிகவும் வேதனை, அது கொட்டுறது போல வலிக்குமே, அந்த வலி எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்பொழுது நான் சொன்னேன், அவங்க வலி வந்த உடனே நான் ஒருத்தர்கிட்ட அனுப்பி வச்சேன். அவர் சொன்னார், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது இந்த வலியினால் அப்படின்னு சொல்லிட்டார் என்னிடத்துல. நான் அவங்க மகக்கிட்ட சொல்லிட்டேன், ரூத்துக்கிட்ட, உங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்பொழுது நான் ஜெபித்த, ஆண்டவர் அந்த அம்மா இல்லைன்னா வீடே அசையாது, அந்த அம்மா இல்லைன்னா ஒன்றும் ஆகாது, அவர்களுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே
அவங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அவர்களுக்காக சாப்பாடு கொண்டு போயிட்டு பேசிட்டு வரும்பொழுது ஆப்ரேஷன் நடக்காது வேண்டான்னு சொன்னாங்களாம். ஆனால் நான் அவர்களுக்காக அவர்கள் அழ வலி தாழ முடியாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே திங்கக்கிழமை அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்படியாக கிருபை தார் என்று ஒரு சின்ன பொருத்தனையை செய்தேன். என்ன பொருத்தனை தெரியுமா? சபையில் உட்காந்து 1000 ஸ்தோத்திர பலி நான் பண்ணுறேன். நான் கொடுக்கும் அளவுக்கு என் கரங்களிலே இல்லைப்பா. நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரை, அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்யுங்க. என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு திங்கக்கிழமை அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகிறது. அவர்களுக்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஊழியக்காரர்கள் மேல் கர்த்தர் பரிதாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாயை திறக்காம ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதான் யாத்ராகம் 14:14 வாசிமா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவாரா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராம். உங்களுக்காக. அப்புறம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எத்தனை பேர் இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க போகிறோம்? ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு நாங்கள் சும்மா இருக்க போகிறோம். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு நாங்கள் சும்மா இருக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யுத்த வீரராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய எல்லா விஷயம், நம்முடைய நம்ம குடும்பத்தில் நடக்கிறது, நம்மளுக்கு தேவைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அதற்கு தான் அவர் சொன்னார், பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் எப்படி இருப்பியா? வாழ்ந்து சுகித்திருப்பாய், வாழ்ந்து சுகித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் செழிப்பாய். எப்படி இருப்பாயா? அதற்கு தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதை நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்களே, என்னுடைய திருச்சபையில் இப்படி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கீங்களே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தின்படியாக நான் போகும்போது என்னை ஆசீர்வதிங்க, நான் வரும்போது என்னை ஆசீர்வதிங்க. நான் போய் யார்கிட்டையும் நிற்கக்கூடாது, யார்கிட்டையும் நிற்கக்கூடாது. நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர், நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. கர்த்தர் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாக உன்னை ஆசீர்வதிக்க தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வாசிக்கப்பட்டது. உபாகமம் 33:36 கர்த்தர் ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவராய் இருக்கார். கர்த்தரை தவிர வேற யாரும் துடைக்க முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு வெறுமையாக இருந்தான். அவன் ஒரு கொம்பை பிடிச்சிட்டு இருந்தான், கையில் கோல் இருந்தது. அந்த கோல் யார்? அவன் ஒரு பரதேசி. அந்த கோல் மாத்திரம்தான் அவன்கிட்ட இருந்தது. அந்த கோலை என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டு போயிட்டே இருந்தான். ஆனால் அவன் கையிலே கோல் இருந்தது. கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு காண்பியும். எத்தனை தகப்பனே ஸ்ட்ரைக் வந்தாலும், நான் சொன்னேன் என் பிள்ளைகிட்ட, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வருதான், இந்த மாதிரி விலை அதிகம். நான் சொன்னேன் எத்தனை வந்தாலும் சரி, என் வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கும், நான் அநேகருக்கு கொடுக்கிறவளாய் காணப்படுவேன். அல்லேலூயா. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? சாப்பிட்ற சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு விட அதை இதுதான் எதிர்பார்க்குறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் கல்வாரி சிலுவையிலே. கர்த்தர் நமக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற கையாக தான் இருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் கொடுப்பேன் சொல்லுங்களேன் வாயை திறந்து. எந்த கையால் நான் எல்லாருக்கும் கொடுக்க தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். அதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். நீ கொடுக்கிறவனாக, நீர் கொடுக்கிறவ. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். அதுதான் கர்த்தர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. அவருடைய பலத்த கரம், இயேசுனுடைய பலத்த
கரம் உன்னை ஆசீர்வதிக்க போகுது. யார் வேணாலும் கைவிடலாங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். யார் வேணா கைவிடலாம். அப்பா கைவிடலாம், அம்மா கைவிடலாம், புருஷன் கைவிடலாம், பிள்ளைங்க கைவிடலாம், யார் வேணாலும் கைவிடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அவருடைய பலத்த கரம் உன்னோடு இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 136 1-12 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பலத்த கையினாலும், வாசிமா. பலத்த கையினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அதை செய்தவரை துதியுங்கள். உயிரோடு எழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு, அவர் பலத்த கையினாலும், மீண்டுமாக ஒரு விசை, பலத்த கையினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அதை செய்தவரை துதியுங்கள். நம்மகிட்ட ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாது. நமக்கு என்றால் எனக்கு ஒரே ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். சில நாட்கள் ஜெபித்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கே வயசாகிடும், அது வரைக்கும் நீங்கள் பைக் வாங்க மாட்டீங்கன்னு. எனக்கே கடன் வாங்கிட்டு யார் கட்டுறது? கடன் வாங்கிட்டு மாதம் இஎம்ஐ யார் கட்டுறது? என் பொண்ணு கேட்கலிங்க. என் பொண்ணு அப்படி பதட்டமான வார்த்தைகளும் துர்ச்சலமான வார்த்தைகளையும் வீணான வார்த்தைகளும் விட மாட்டான். அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதுனால் அது நன்மையான வார்த்தையாக தானே இருக்கும். அப்படி கேட்டாங்க. இந்த அம்மா கூட கேட்கல என்ன அந்த வார்த்தையை. இவங்க கேட்டிருப்பாங்க, நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த அம்மாவும் கேட்கல. அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க என்கிட்ட, சொல்கிறாங்க, அவங்க வாங்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும். அடுத்து ஒரு நாள் முதல் நான் இன்றைக்கி சொல்கிறாங்க, நாளைக்கு நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபோன் வருது, அம்மா காசு ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடு. ஏன்? நான் பைக் புக் பண்ண போகிறேன். என் மக பைக் கடைக்கு போயிட்டு அக்கௌண்ட் எழுத போனவங்க என் மக சொல்கிறான், அம்மா உன் பேரில் நான் பைக் புக் பண்ண. அவட்ட நான் எந்த விஷயமே சொல்லலை, நடந்த விஷயத்த பைக் புக் பண்ண போகிறேன் வெறும் 1000 ரூபாயில். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் எனக்கு பணத்தை கொடுத்தார். நான் பைக்கு பணம் கட்டிட்டு எடுத்தேன். பைக்கே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு எக்ஸல் மட்டும் வச்சுருந்தேன். எக்ஸல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். சைக்கிள் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒருவர் காணிக்கை கொடுத்தார்கள், சைக்கிளை வாங்கினேன். அப்படியாப்பட்ட இருக்கிற எனக்கு புல்லட்டும் வாங்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஆனால் இல்லை, கர்த்தர் படிப்படியாக தான் உயர்த்துவார். படிப்படியாக ஒரு ஒரு படியாக இந்த படியில் ஏறும்போதே நான் நினைப்பேன், இந்த படிக்கட்டு கத்தாவை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீரே, இதற்கு ஒரு தகப்பனே பணத்தை கட்டி இங்கே ஆராதிக்க கிருபை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி சொந்த இடத்துக்கு போகும்படியாக தேவன் கிரியை செய்ய போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, என் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், தோளை ஏந்தி ஆராதிப்பேன்,
மிகவும் அவசியம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நம்ம அப்பாட்ட, அப்பா நான் இதை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் இதை செய்கிற ஆண்டவரே, எனக்காக நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால ஒரு பொருள் வரலன்னா அது பாவம் தான். நம்ம போய் வட்டிக்கு வாங்கலாம், நம்ம போய் என்ன பண்ணலாம், இஎம்ஐக்கு வாங்கலாம், நம்ம போய் கடனுக்கு வாங்கலாம். அதெல்லாம் விசுவாசத்தினால வராதது. விசுவாசத்தில் வரக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது பாவமாக இருக்கும். அந்த பாவம் நமக்கு நிற்காது, அது நம்ம நிலைச்சி இருக்காது, அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா விசுவாசித்து வர வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 32:17 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையாம். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாது ஏதாவது இருக்கா? இல்லை. நம்மலாம் இப்படிலாம் இருப்போம், இப்படிலாம் வாழுவோம் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்குறோமா? கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த விதம் வித்தியாசமான விதம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அந்த வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நமக்கு பலம் இல்லை, இயேசுக்கு பலம் இருக்கு. மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட இயேசுவின் புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும். தாமதப்படுது, ஆனால் தடைப்படாது. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு அற்புதம், நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு காரியம், அது தாமதப்படலாம், ஆனால் தடைபடாது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் முடியாத ஒரு என்ன இல்லையா அதிசயம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும். அவர் அதிசயத்தின் கர்த்தர், அவர் அதிசயமானவர். உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சிந்தை இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னோட கர்த்தர் காலையில் பேசினார், சபையை ஆசீர்வதித்து பேசு என்று. உங்கள் சிந்தை இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம உட்கார்றது கேட்குறது 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோடு இசைந்திருந்தால் வரக்கூடிய வார்த்தைகள் மித்தம் உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலத்துக்கு நீங்கள் பாடு அனுபவிக்க வேண்டாம். 1 நிமிஷம் அவருடைய வார்த்தையை நிதானித்து உங்கள் சிந்தையிலே பதிய வைத்து நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 14:14 சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். ஆனால் நீ நேரத்தை எடுத்து செலவு செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கா. சங்கீதம் 136 10-11 வாசிங்க. சங்கீதம் 136 10-11. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 36 சங்கீதம் 136 10-11 மறுபடியும் வாசிங்க. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர்களை
துதியுங்கள். எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்த இஸ்ரவேலரை கர்த்தர் மோசேயை கொண்டு அவர் என்ன பண்ணினார் என்றால் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோன் இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்துகிறான். அச்சமயத்திலே அவனுடைய இருதயம் கடினப்பட்டது நிமித்தம் மோசே ஜெபிக்கிறார். மோசே நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறான் மோசே? அங்கே இருந்து பத்திரமாக இஸ்ரவேலுக்கு கானானை பார்க்கும்படியாக கொண்டு வருகிறான். மோசே கைகள் உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அந்த கைகள் தளர்கிறது. 2 பேர் வந்து அவனுடைய கையை பிடிச்சிக்கிறாங்க. 2 கையும் ஜெபம் செய்வதற்கு கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. கைகள் கீழே விடப்படும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிற அந்த ஜனங்கள் பாடு அனுபவிக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, எப்பா ஐசக்க வந்துடுவோம் இடத்துக்கு வா. பாருங்க, அந்த மாதிரி இருக்கும்போது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட போது மோசே ஜெபிக்கிறான். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரவேலரை மோசே தான் கொண்டு வருகிறான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு விடுதலை ஊழியக்காரங்களை கொண்டு தான். அல்லேலூயா. நீங்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனையில் கூட இருக்கலாம். அந்த பிரச்சனை விலக வேண்டும் என்றால் நீங்கள் ஊழியக்காரர் கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்க. உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 8:18-19. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 18-19. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பாருங்க, பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அங்க பெண்களால் என்ன பண்ணுகிறது? அவன் இருதயம் கடினப்பட்டவனே அந்த தேசத்துல எகிப்துல வாதிக்கிறான். பெண் வருது, அவன் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தேவனுடைய விரல் அங்கே காணப்படுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கடன் வாங்கிட்டு தெரியாமல் சிக்கி இருக்கலாம். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஏசப்பா நான் கடன் வாங்கி தெரியாமல் சிக்கிட்ட ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்கன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தருடைய விரல் அல்ல, கரமே உங்கள் மீது நீட்டப்படும். அவர் கரம் நீட்டப்படும் பொழுது நீங்கள் விடுதலை பெறுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். எகிப்திலே மோசே பார்வோனிடத்தில் சிக்கியிருந்த மக்களுக்கு ஜெபம் செய்து ஆண்டவரோடு பேசி விடுதலை கொடுத்தார். மோசே என்கிற ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்துல இல்லை என்றால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்காது. அன்பான தேவ ஜனமே, பார்வோனிடத்தில் இருந்து எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றின தேவன், அவர்களை காப்பாற்றி மோசே நிமித்தம் கொண்டு வந்த தேவன், உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்கள் கண்ணீர்கள் யாவையா இருந்தாலும் சரி அதை அவர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் துடைக்க வல்லவராய் இருக்கார். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய மக பேசவே இல்லையேன்ட்டு, என் கணவனால் எனக்கு வருமானம் இல்லையே, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, என் பிள்ளையால் எனக்கு பிரச்சனையாக இருக்க. ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். விடுதலையின் நாயகன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவங்கள கூப்பிட்டா எதனா கொடுக்கணுமே, இந்த மைண்டை நீங்கள் வைக்காம
அவர்களை கூப்பிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நிதானித்து, நீங்கள் யோசித்து, நீங்கள் கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 19:15-16 வரைக்கும் வாசிமா. ஏசாயா 19வது அதிகாரம் 15. எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினால் அஞ்சி நடுங்குவார்கள். எகிப்தில் இருந்த பிரச்சனைக்கு சேனைகளின் கர்த்தர், அந்த கடைசி வாக்கியம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் அஞ்சி நடுங்குவார்கள். யாருக்கு? சேனைகளின் கர்த்தருக்கு. எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எகிப்து போல் இருக்கும். ஆனால் அந்த எகிப்தின் பிரச்சனைகள் போக வேண்டும் என்றால் தேவனுடைய நடுக்கம் அங்கே வரணும். அதுக்கு ஒரே காரணம் ஜெபம் மாத்திரமே. ஜெபிக்கும் பொழுதுதான் அங்கே நடுக்கம் உண்டாகும், நமக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. உனக்கு எதிராய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். அதுதான் சொன்னார், பயப்படாதே. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். இயேசுனுடைய கை அங்க வந்துடும். இயேசுடைய விரல் வந்ததுக்கே அத்தனை அற்புதம். இயேசுடைய கரங்கள் நீட்டப்படும் பொழுது அங்கே பெரிய ஒரு அதிசயம் உனக்கு உண்டாக போகிறது. கலங்காத. அதுதான் 41:10 சொன்னார், நீ பயப்படாதே. அடுத்துமா, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் யார் கூட இருக்கேன்? உன்னோடு இருக்கிறேன். திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் பலம் நமக்கு வேணும். அவர் சகாயம் நமக்கு வேண்டும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 118:56 வாசிங்க. சங்கீதம் 118:5-6-7. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எங்க வச்சாரா? விசாலத்திலே வைத்தாரா? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார். அடுத்தது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், அல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறார் இயேசு என்று சொல்றவங்களாம் கை தூக்குங்க. என் பட்சத்தில் இருக்கிறார் இயேசு, கை தூக்குங்க. அப்போ ஆண்டவர் உண்மையாவே உங்க பக்கத்துல இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உனக்காக உன் நெருக்கத்திலே அவர் உனக்கு விடுதலை கொடுத்து, உன் நெருக்கத்திலே அவர் உனக்கு உதவி செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். நெருக்கத்திலே கூப்பிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்தார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லைங்க. அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா உதவி செய்கிறார், கரம் நீட்டுகிறார்.
உதவி செய்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, நம் இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், எனது நங்கூர இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, நம் இயேசு என்னோடு இருப்பதனா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 8:12-13 வாசிங்க. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனம். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வர பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. யாருடைய ஜெபத்தினால? மோசேயுடைய ஜெபத்தினால. அடுத்து வாசிமா 13. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். அல்லேலூயா. அங்கே வந்த தவளை, அங்கே வந்த பேன் எல்லாவற்றையும் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணார்? அழித்து போட்டார். அல்லேலூயா. அது என்ன பண்ணார்? அவனுக்கு பார்வோனுக்கு ஒரு பயத்தை கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. எஸ்தர் 5:13 வாசிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவைகளெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். இது சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். எஸ்தர் ராஜாத்தி அவள் அல்லும் பகலும் 3 நாட்கள் உபவாசம் எடுத்தாள். எத்தனை நாள் உபவாசம் எடுத்தாள்? தன்னுடைய குலத்துக்காக அவள் 3 நாட்கள் உபவாசம் எடுக்கிறாள். அந்த இடத்துல மொர்தெகாய் என்கிற அவளுடைய சித்தப்பா இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாய் ஆமான் எழும்புகிறான். அவனுக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்புகிறான். ஆமான் எழும்பும்போது அவன் மிகவும் என்ன செய்கிறான் என்றால் எரிச்சல் உள்ளவனாய் காணப்படுகிறான். தன் வீட்டிற்கு போய் தன் மனைவிட்ட சொல்கிறான், நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கணும். அந்த தூக்கு மரத்தில் என்ன பண்ணணும்? மொர்தெகாயை போடணும். காரணம் என்ன தெரியுங்களா? ஆமான் வரும்பொழுது அந்த இடத்துல ராஜாங்கத்தில் அவன் மொர்தெகாய் உட்கார்ந்திருந்தான், எழுந்திருக்கவில்லை. அதை பார்த்து எரிச்சல் அடைந்தான் அவன். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்புகிறான். மொர்தெகாய் அவன் ராஜாவுக்கு ஒரு காரியத்தை செய்கிறான். ராஜாவை மேல் கை வைக்க வேண்டும், ராஜாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் நினைத்தார்களோ அவர்களுடைய பெயரை அவன் என்ன பண்ணானா அந்த அஸ்தமான புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டான். ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்கும் பொழுது மொர்தெகாய் சகாயமாய் இருந்ததை பார்த்து, மொர்தெகாய்க்கு ஏதாவது நீங்கள் செய்தீங்களா, கனம் கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடுக்கலன்னு சொல்லிட்டு
ஆமான்னு சொல்லுகிறான். ஆமான் என்ன பண்ணானா, தனக்கு தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலாம், ராஜா இப்படி குதிரை மேலே ஏற்றலாம், அப்படி செய்யலாம், தன்னை தானே புகழும்படியாக அவன் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். ஆனால் அந்த யார் ராஜாவுக்கு விரோதமாக எழுந்தாங்களோ அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று ராஜா எத்தனம் பண்ணினார். அந்த எஸ்தர் புத்தகத்திலே எஸ்தர் அல்லும் பகலும் 3 நாள் உபவாசம் எடுத்தது நிமித்தம் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்து எஸ்தர் ஜெபத்தை கேட்டு ஆமானை தூக்கில் போடும்படியாக கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம் வாசிமா. அன்றைய தினம் 14 வாசிமா. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதரும் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். அல்லேலூயா. நீங்க ராஜா கிட்ட சொல்லணும் மொர்தெகாயை தூக்கு போடும்படியாக. ஆனால் அங்கே நடந்த காரணம் என்ன தெரியுங்களா? ஆமானை தூக்கு போடும்படியாக ராஜா கட்டளையிட்டார். அல்லேலூயா. எதற்கு காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுங்களா? எஸ்தர் என்கிற ஊழியக்காரி 3 நாட்கள் அல்லும் பகலும் அவள் உபவாசித்தாள். கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அதன் மித்தம் அந்த சத்ருவை ஆண்டவர் தூக்கிலே போட கிருபை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நம்முடைய சத்ரு யாராக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மீண்டுமாக ஒரு விசை யாத்ராகமம் 15:6-12 வாசிங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அன்பான தேவஜனமே, பயப்படாத. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மீண்டுமாக நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையை வாசிப்போம். உபாகமம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு விரோதமாய் எழும்பின எந்த அம்பாய் இருந்தாலும் நீ ஜெபிக்கும் பொழுது, நீ உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்புறப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் உன் தேவைகளை யாவையும் கர்த்தர் இந்த வாரத்தில் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் எங்கே போனாலும் எதுவும் கிடைக்கலையே, கவலைப்படாத, உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கும் பொழுது அடுத்த ஒரு வினாடி கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராய், கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே மக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பலத்த கரம் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய விரலே வரும்பொழுது பயம் உண்டாகிறது. உம்முடைய கரங்களை நீட்டி எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச மக்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லைப்பா, இன்றைக்கு எங்களை
ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரை உபாகமும் தகப்பனை 28:8 படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி எப்படி தகப்பனை 3 நாட்கள் உபவாசம் எடுத்தார்களோ அதுபோல உபவாசத்தை நாங்கள் எடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உபவாசிக்கும் பொழுதே எங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆவியானவரே. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற எல்லா தகப்பனே ஆண்டவரே அப்பா ஜெபங்கள் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிரித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிரித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே,
எரிச்சலோடு காணப்பட்டான். அவனுடைய எரிச்சல் அவனுக்கே தீங்காக முடிந்து விட்டது. ஒரு விசையாக நாம் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எஸ்தர் 3 நாட்கள் உபவாசித்தாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் யூத குலத்தை பாதுகாத்தார். யூத குலத்தை கர்த்தர் பாதுகாத்தால் அவருடைய ஜெபத்தை கேட்டு. அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவு உபவாசம்தான். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி எப்படி கிருபை பெற்றவளாய் காணப்பட்டாலோ, எப்படி ஜெயத்தை எடுத்தாலோ, அப்படியாக நம்முடைய குடும்பத்திலே நாம் உபவாசத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளே ஜெயம் எடுக்க கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். உன் களஞ்சியங்களும் நீ கையிட்டு செய்கிற வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். பரலோகத்தில் வாசமா இருக்க எங்கள் பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே எங்களையும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும், எங்கள் சபையும், எங்கள் சபையாரையும், எங்கள் சபை விசுவாச மக்களையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து தந்த வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் அதிசயமான நாளாக, அதிசயம் செய்கிற நாளாக நீர் ஒவ்வொரு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அதிசயத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். நம் கர்த்தருக்காக காணிக்கையை செலுத்தலாம். நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய பொருத்தனைகளை, தசம பாகங்களை வரிசையில் நம்முடைய காணிக்கை பெட்டியிலே நம்முடைய காணிக்கைகளை நாம் கர்த்தருக்காக கொடுப்போம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி இது கர்த்தருக்காய் கொடுக்கிறது. மற்றவர்கள் பார்வைக்காய் கொடுக்காதபடி, மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று கொடுக்காதபடி உள்ளதை தேவனுக்காய் கொடுத்து தேவ நாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அந்நீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உங்களதான். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உங்களதான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கைத்தடி பாடுமா. நன்றி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி
உயர்த்திடுவேன். எஸ் ஃபாதர், நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து கைத்தட்டி பாடி ஆராதனையில தேவ சமூகத்தில் கொடுப்போம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி சொல்லி சந்தோஷமாய் நன்றி சொல்லி பாடுங்க. வாய் திறந்து பாடுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்து சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. கடைசியாக ஒரு விஷயம் கூட. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அவர் நல்ல தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நடக்கும். சந்தோஷப்படுறதுக்கு பலிபீடம் வந்து ஒரு முக்கியமான இடம். இது யார் செய்தாலும் எப்படி நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் போகணும். இங்கே குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் ஒரு குழந்தை தான். அல்லேலூயா. என்னுடைய குழந்தை செய்தால் தவறு, மற்ற குழந்தைகள் செய்தால் அது தவறு இல்லைன்னு நான் நினைக்க மாட்டேன். என் குழந்தை செய்தாலும் தவறு தான், மற்ற குழந்தை செய்தாலும் தவறு தான். இங்கே வேடிக்கை காட்டுகிற இடம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. ஒரு மைக் உடஞ்சா 600 ரூபாய். இந்த மைக்கு மேலே கப்பு உடைச்சிட்டான் என் பையனா என் பொண்ணா தெரியல, கீழே போட்டான். அன்னைக்கு இதை மாற்றினோன்னா இந்த கப்புக்கு மட்டும் 800 ரூபாய். மேலே இருக்கிற அந்த கிரில் கப்பு மட்டும். அல்லேலூயா. தோத்திரம். அத்தனை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தரை டிவி துடைக்க சொன்னேன். ஒரே ஒரு நாள் சோம்பேத்தனப்பட்டு அந்த டிவி இன்னைக்கு குப்பையில் அங்கே கிடக்குது. உடைச்சிட்டாங்க. அது ரிப்பேர் பண்ணணுன்னா அக்கறைப்படலை. விபிஎஸ்ல ஓரமாக வச்சுருந்தோம். ஒரு பையன் வந்தான், கீழே தள்ளினா சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. இன்றைக்கி அது வாங்கினோன்னா எப்படி ஒரு 50,000 இல்லாமல் வாங்க முடியாது. அது பிறகு டிவி சபைக்கு வாங்க முடியாமல் ரோட்டோரத்தில் கிடக்கு வெளியில். இப்படி தான் பல விஷயங்கள் நடக்கிறது. ஆனாலும் நான் அதை ஒவ்வொரு பைசாவும் கர்த்தர் காணிக்கை ஆய்த்து அந்த காணிக்கையை சேர்த்து வைத்து இங்கே ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விபிஎஸ் தேவைகளுக்காக ஜெபிங்க. விபிஎஸ்க்காக உங்கள் கரத்தை நீட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர்கிட்ட அநியாயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர்கிட்ட என்ன இல்லை, அநியாயம் கிடையாது. நியாயம் பண்ணுகிறவர் நியாயத்தை செய்கிறேன். அல்லேலூயா. ஏய், எதுக்கு இப்போ அடிக்கிறீங்க அவனை? இப்போ எதுக்கு அடிச்ச அவனை? பிச்சிருவோம். அமைதியாக முன்னாடி இருக்கணும். பேசும்போது நடுவில் நடந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் வந்து ஏதோ சொல்லிட்டு மறந்துட்டேனே. என்ன சொன்னேன்? பாஸ்டர்கிட்ட அநியாயம் கிடையாது.
எனக்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் இஷ்டத்துக்கு என்னை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நான் மாற மாட்டேன். பைபிள் என்ன சொல்லுதோ அப்படி தான் இருப்பேன். என்ன நீங்கள் ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணாலோ, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணாலோ, என்கிட்ட பேசாமல் போனாலோ, சபைக்கு வராமல் போனாலோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. உன்னால் எனக்கு 1 கோடி ரூபாய் வரப்போகிறது கிடையாது. பெரியவங்கள மதிக்க தெரியாதவங்க நியாயம் இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அந்த நியாயத்துக்கு நியாயம் கேட்டு எனக்கு நீங்கள் நியாயம் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நியாயம்தான் சொல்லுவேன், அது யாராக இருந்தாலும். சரிங்களா? பாஸ்டர் நீங்கள் நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றணும்னு நினைக்காதீங்க. நான் மாற மாட்டேன். ஒரு வசனம் சொல்லுகிறது, சொந்த வீட்டை நடத்த தெரியாதவன் தன் சபையை எப்படி நடத்துவான். நான் சபையையும் நடத்துகிறேன், குடும்பத்தையும் நடத்துகிறேன். என் குடும்பத்தை என்னுடைய சகோதரர்கள் யாரும் வந்து நடத்தலை. என் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் என் சபையை வந்து நடத்தலை. என் வீட்டை, என் குடும்பத்தை, என் சொந்தக்காரர்கள், என் மாமன், மச்சன், என் மாமனார், என்னுடைய சகோதரர்கள் யாரும் வந்து என் குடும்பத்தை நடத்தலை. அதே போல் என் சபையை அப்படி இல்லை. என் சபையை நடத்துவது ஆண்டவர், என் வீட்டை நடத்துவது ஆண்டவர். அதை அடியனை கொண்டு நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு காரியம் என் சபையில் ஒருத்தவங்க பேசுனாங்க. அதற்கு நான் அவங்க வீட்டில் போய் பதில் சொன்னதன் காரணத்து நிமித்தம் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு என்னை பிளாக் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். நான் திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், என்னை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்களா கேட்டால் ஆமாம் என்னை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நியாயம் எனக்கு, நான் அவங்க எதிர்பார்த்த நியாயம் நான் சொல்லலைன்ட்டு. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அல்லேலூயா. பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாத பட்சத்தில் நமக்கு வயதுக்கு மேலே இருக்கிற முதிர்ந்தவர்களை கனம் பண்ணுன்னு வசனம் சொல்லுது. நரைமுடியானவர்களுக்கு வரும்போது நீங்கள் எழுந்து நிற்கணும்னு சொல்லுது வயசில் இருக்கிறவங்க. இன்றைக்கி அந்த கலாச்சாரமே மறந்துட்டாங்க. வயசானவங்க வந்தால் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, கால் மேலே கால் போட்டுட்ருக்கிறது, வயசானவங்களுக்கு நாற்காலி தர்றதில்லை, உட்கார இடம் உட்கார்றதில்லை, தண்ணி கொடுக்கறதில்ல, எதிர்த்து பேசிக்கிட்டு பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்னிடத்தில் நியாயம் கேட்கிறவர்கள் நியாயம் என்னவோ அந்த நியாயத்தை தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்கிட்ட கோச்சிட்டு பாஸ்டிட்ட வரமாட்டேன், சபைக்கு வரமாட்டேன், நீங்கள் எனக்கு நஷ்டம் கிடையாது, வராதவங்களுக்கு தான் நஷ்டம். ஆமென், அல்லேலூயா. நான் நியாயம் பேசுகிறவங்களுக்காக அவங்க ஒன்றும் அள்ளி எனக்கு கொடுக்க போகிறதில்ல. உனக்கு பேசாதனால நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. கர்த்தர் கொடுத்தா தான் இந்த ஊழியம். ஆமென் சொல்லுங்க பாலா. நான் கரெக்டாக எல்லாருக்கும் ஈக்குவலாக சாப்பாடு போடும்போதும் நான் நியாயமாக தான் நடப்பேன். ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஆள் கொடுக்காம இருக்கிற ஆள் நான் கிடையாது. என்னை யார் பின்னாடி போய் என்ன குறை பேசினாலும் சரி, நான் கஷ்டப்படுறேன். காலையிலேருந்து அன்றைக்கி சின்னாவும் நானும் கஷ்டப்பட்டோம். அது பிறகு அம்மு வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்தாங்க. நான் சமைத்து அதை பரிமாற சொல்லும்போது பயப்படுறாங்க ஜனங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, நாங்கள் எங்கள் சைடில் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு செய்யலைன்னு சொல்கிறாங்க. ஐயா அதனால் நீங்களே செய்யுங்க. அதனால் நான் அதை பரிமாறுறேன். பசியில் காலையிலேருந்து நிற்கிறேன். அந்த பசியில் வந்து உட்காந்து பரிமாறிட்டு கடைசி எல்லாரும் முடித்த பிறகு தான் கடைசியால் நான் சாப்பிட்டேன். எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? முன்னாடி உட்காந்து சாப்பிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீஸ் போட்டு சாப்பிட்டா கூட என்னை யார் என்ன கேட்க முடியும்? ஆனால் நான் கடைசி அளவு உட்காந்து சாப்பிட்றேன். ரெண்டாவது முடிந்த பிறகு எல்லாம் சாப்பிட்டு போகும்போதே எனக்கு பேக்கிங் கொடுங்கன்றீங்க. வெயிட் பண்ணால் தரேன்னு சொல்கிறேன். முடிந்த பிறகு என் 2 சிறு குழந்தைங்களும் வெயிலில் உட்கார வச்சு அதை எல்லாரும் க்ளோரி நானும் ரூத்து உட்காந்து நானே பேக் பண்ணி ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் நான் கொடுத்துட்டு வந்தேன் இருந்த காரியங்களை பார்த்து. விக்டோரியா கேட்டாங்க, அந்த பிரபா கூட ஒன்று கொடுங்க. நான் சொன்னேன் அது வீட்டில் இப்போ ராணி மாதிரி உட்காந்துருக்கோம், நம்ம கொடுக்கணுமான்னு கேட்டேன். அது அவ்வளோ திமிரு எடுத்துகிட்டு சபைக்கு வராமல் உட்காந்துருக்கு, அதுக்கு நம்ம ஏன் தரணும்? இப்படி தான் சொன்னேன். பிறகு நான் அங்கே போய் ஆண்டவர்கிட்ட இங்கே உட்காந்துருக்கோம் சொன்னேன், அதுக்கும் ஒன்று கொடுத்துரு அப்படின்னாரு. மறுபடியும் கட்டி எடுத்துகிட்டு போய் அவங்க வாசலில் கொடுத்து, அம்மா நீ என்ன பண்ணுங்க, உங்கள் பிரபாவுக்கு ஒன்று கொடு, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று கொடு, அவங்க பெரியம்மாவுக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொன்னேன். லிசியாம்மா சபைக்கு வர்றது கிடையாது. ஆனாலும் வாசலில் போய் அம்முக்கு நின்று லிசியாம்மாவுக்கு ஒன்று, எழிலம்மாவுக்கு ஒன்று கொடுக்க சொல்லி சொன்னேன். தனலட்சுமி சிஸ்டர் வீட்டு வாசலில் போய் நின்று அவர்களுக்கு ஒன்று, சுபலட்சுமிக்கு ஒன்று கொடுக்க சொல்லி சொன்னேன். அவர் கணவருக்கு சொன்னேனா இல்லையா?
சொன்னா இல்லையாம்மா சுப்புலட்சுமி அம்மா? ஏனென்றால் நான் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவன், இருக்கிறதை சமமாய் பரிமாறுகிறேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன். அதே போல் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு, நான் கறி இருந்தால் எல்லாம் பேக் பண்ணுவேன், கறி இல்லாததையும் பேக் பண்ணுவேன், மொத்தமாக ஒரு பேக்கில் போடுவேன். எனக்கு தெரியாது அது எதில் பீஸ் இருக்கும், எதில் முட்டை இருக்கும், எதில் இருக்காதுன்னு தெரியாது. அது அப்படியே போய் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு பீஸ் வச்சு தெரியாதவங்களுக்கு பீஸ் இல்லைன்னு கிடையாது, அப்படி தான் கொடுப்பேன். அது உங்கள் கைக்கு வரும்போது ஒன்று நிறைய பீஸ் இருக்கிறது வரலாம், இல்லாமலும் போகும். இது பாஸ்டர் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை குறை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு தரித்திரம் தான் வரும். நான் உண்மையாக சொல்கிறேன், குறை பேசாதீங்க. சபையின் சாப்பாடை குறை பேசாதீங்க. கற்பகம் கேட்டது, கிளாஸில் எனக்கு நைட்டுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி கொடுங்க. நான் சொன்னேன் வேறு வேலை இல்லை, போ சாப்பாடு கட்டி வைக்கிறேன், அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போனேன். நீ இருந்தியம்மா? நான் சொன்னேன். கற்பகம் என்ன சொல்லிச்சேன், எல்லாருக்கும் டப்பா டப்பாவை கட்டுறாங்க, எனக்கு மட்டும் கட்டலை அப்படின்ட்டு. அப்புறமா நைட்டு வந்து அம்மாகிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், எனக்கு காது கேட்கலன்னுட்டு. உனக்கு காது கேட்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாருங்க, இருக்கட்டும், எங்கே உட்காந்துருக்கட்டும், பார்க்கட்டும். நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பெல்லாம் வச்சு பார்க்குறது இல்லை. எல்லாரும் எனக்கு ஒரே ஈக்குவல் தான். 1000 ரூபாய் கொடுக்குற ஆளாக இருந்தாலும் சரி, 50 பைசா கொடுக்குற ஆளாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஆண்டவர் உணர்த்துற உட்காரும் போதே ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் விசாரித்தேன். எல்லாருக்கும் உட்காந்து நான் சமமாக பரிமாறினேன், பார்த்து பார்த்து பரிமாறினேன். ஆனால் யாராவது ஒருத்தர் எனக்கு உட்காந்து பரிமாறினீங்களா? பாஸ்டர் அம்மாவுக்கு பரிமாறினீங்களா? சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே ஓடுறீங்க. பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர், நாங்கள் பரிமாறுறோன்ற என்ன என்னைக்கு உங்களுக்கு இருதயத்துக்கு? உன் புருஷன் சாப்பிடல, உன் பிள்ளை சாப்பிடல, உன் வீட்டில் சாப்பிடல, நாய் சாப்பிடல, பேய் சாப்பிடலன்னு ஓடுறீங்களே தவிர பரிமாறின பாஸ்டர் குடும்பம் சாப்பிடலேன்னு நினைக்கல. அதையும் ரோடெல்லாம் பெணாத்திக்கிட்டே போகிறீங்க. நமக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. நின்று வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற புரிஞ்சுவேன், நான் எப்போ நியாயமான ஆள் தான். அல்லேலூயா. அதை புரிஞ்சிக்காமல் பின்னாடி போய் பேசுகிறது, அதுடைய விளைவு அது உங்களுக்கு தான், யார் என்ன பேசினாலும் சரி. அதே போல் எல்லா விஷயத்துக்கும் நான் ரைட்டாக தான் இருப்பேன். ஏன்னா யார் என்ன குறை சொன்னாலும் சரி, வாங்குறவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தான் சமாதானம், ஆண்டவரே பலன் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்து கொடுக்குறவங்கள தூக்கி வச்சு சோஃபாவில் உட்கார வைக்க மாட்டேன். நான் கொடுக்காதவங்கள தான் சோஃபாவில் உட்கார வைப்பேன். ஆமான்னு சொல்லுங்க பாலாம். அப்படின்னா என்னென்னா சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். கொடுக்குறவங்கள மேலே உட்கார வச்சு கொடுக்காதவங்கள கீழே உட்கார வைக்கிற ஆள் இல்லை. எப்போவுமே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறேன். என் அன்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சபையில் இருப்பீங்க. அல்லேலூயா. அத்தவங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் போகிறவங்க ஒரு நாள் வருவாங்க, வர வைப்பார் ஆண்டவர். அது எனக்கு தெரியும், எப்படி வர வைப்பார்ன்றது எனக்கு தெரியும். முன்னாடி சொல்லிட்டார், போனவங்களெல்லாம் வர வைப்பார். ஆனால் அதை குறித்து எனக்கு பயம் இல்லை, கவலையும் இல்லை. ஒன்று போனால் 10 பேரை கூப்பிட்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, எனக்கு கேட்ட வசனத்தின்படி ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரர்களை கொண்டு விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறவர், ஊழியக்காரர்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டுகிறவர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. உடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக. உடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஐக்கியம், சமாதான, சந்தோஷ, பாதுகாப்பு இன்றும் என்றும் எப்பொழுது சதா காலம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.